நேத்ராட்டார் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், புது பலன்கள், தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இந்த வார பலன் பார்த்தரலாம் இன்றைக்கி. ஓகேங்களா? இந்த வார பலன் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். யூனிவர்ஸ் ஓவரால் எனர்ஜி ப்ளீஸ் ஃபார் திஸ் வீக். Too many overall energy for this week. Fork in the road to be fair. ஒன்றுத்துக்கலாம் overall energy. Okay, to be fair 38 38 தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும். அதாவது எனக்கு தெரிஞ்சு எங்கள் மேலே அந்த என்ன தெரியல, இன்றைக்கி இந்த கார்டு பார்க்கும்போது மேலே அந்த ஆந்த தெரியுதுங்களா, அவள் அது கொஞ்சம் மடானி எனக்கு தெரியுது. அப்புறம் இது பார்க்கும்போது என்ன தெரியுது, ஜஸ்டிஸ். சரிங்களா? அப்போ இந்த வாரம் நீங்கள் உண்மையை பேசணும், நியாயமாக இருக்கணும். இப்போ ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நீங்கள் நிற்கிறீங்க, இல்லை ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் நிற்கிறீங்க அப்படின்னா நியாயமாக இருக்கணும். ரெண்டு பக்கமும் யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பார்த்துட்டு முடிவெடுங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம் உண்மையை பேசணும் இந்த வாரம். எனக்கு என்ன அப்படி தோணுது, உண்மையை பேசணும். அதாவது அதுக்காக நம்ம போய் பேசுகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. சரிங்களா? ஒரு சில சமயம் என்ன ஆகிடும் அப்படின்னா, உண்மையை மறைக்கணும்னு நினைக்கிறது அது வேறு விஷயம். ஜஸ்டிஸ் வந்து உண்மையை பேசணும்னு அர்த்தம். ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த உண்மையை சொன்னால் யாருக்காச்சும் கெடுதல் ஆகிடும். அதாவது பொய்மை வாய்மை எடுத்த பிரீத்தி இந்த நன்மை பயக்க வேண்டிய அப்படின்னு சொல்லுவார் இல்லை, திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா? அது சில சமயம் நம்ம பண்ணுவோம். உண்மை சொன்னால் சிரமமாயிடும், கஷ்டமாயிடும், யாருக்காச்சும் ஏதாச்சும் தீங்கு நடந்துருங்கிறதுக்காக வேண்டி நம்ம பொய் சொல்லிடுவோம். அது சின்ன பொய்யாக இருக்கலாம், இல்லை பெரிய பொய்யாக இருக்கலாம். ஆனால் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒன்று வருது, டு பி ஃபேர் அப்படின்ட்டு ஒன்று வருது அப்படின்னா, உண்மைங்கிறது யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் நில்லுங்கிற மாதிரி வருது இன்றைக்கி. சரிங்களா? உண்மையை பேசுங்கிறத விட உண்மை நியாயம் அப்படிங்கிறது யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்காக நீங்கள் பேசுங்கன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் நியாயமாக இல்லை, நேர்மையாக இல்லை, அவர் உண்மையாக இல்லை அப்படிங்கும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டே அவர் பக்கமாக பேசக்கூடாது இல்லையா? அது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த வாரம் இந்த டு பி ஃபேர் கார்டு பார்க்கும்போது இங்கே என்ன மெசேஜ் வருது அப்படின்னா, யார் பக்கம் நியாயம் இருக்கோ, யார் பக்கம் உண்மை இருக்கோ, யார் உண்மையாக நடந்துக்கிறாங்களோ அவங்க பக்கம் நீங்கள் இருங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, நியாயமாக இருக்கீங்க, நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக நில்லுங்க இல்லையா? ஏன் தாழ்ந்து போகணும், இல்லை விட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி ஏன் நம்ம இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் தள்ளி வச்சிட்டேன் போல இருக்குது. ஓகே, ஓவரால் எனர்ஜி முடிஞ்சிச்சு. மெசேஜ் பார்த்துருவோம். சிச்சுவேஷன் ஃபார் திஸ் வீக். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க? ஓ வாவ், எனக்கு தெரிஞ்சு மாத பலனில் இப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் வெற்றியை இந்த உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படிங்கும்போது அந்த 6 of Wands சன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ பாருங்கள், மறுபடியும் சன் வந்திருக்கு, கூட ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் தொடங்கலான்னு இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிட்ருக்கீங்க, அது நம்ம சரியான பாதையில் இருக்கமா, நான் எடுத்த இது முடிவு கரெக்டாக இல்லையா, ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேனே அது கரெக்டாக இல்லையா, இப்போ ஒரு மனுஷனை நம்பிட்டுருக்கேனே அவரை நம்பலாமா இல்லையா, இந்த மாதிரி நான் போயிட்டுருக்கிற பாதை கரெக்டாக இல்லையா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் முக்கியமாக என்னென்னா, நீங்கள் இருக்கிற பாதை, நீங்கள் செல்கின்ற பாதை சரியா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் உள்ளுணர்வை நம்புங்க, உங்கள் இன்ட்யூஷனை நம்புங்க. உங்களுக்கு எது சரி எது சரியில்லை, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. ஏன்னா டு பி ஃபேர் இங்கே வருது இல்லையா? யாரோ ஒருத்தர் உண்மையாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அது கரெக்டாக இருக்கும்.
இல்லை இவங்க வந்து எனக்கு உண்மையாக தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுவும் கரெக்டு. அதாவது உங்கள் இன்ட்யூஷன் பிரகாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கரெக்டுங்கிறது தான் வந்து ஹை பிரிஸ்டஸ் சொல்கிறது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஏதாச்சும் புதுசாக வேலை கிடச்சிருக்கு, இல்லை ஒரு புதுசாக ஒரு லவர் வந்திருக்காங்க, ஒரு புதுசாக கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, யாராவே இருக்கட்டுமே, யாரா வேணாலும் இருக்கட்டும். இது ஒரு புதிய புதிய துவக்கம். அது தொடக்கம் துவக்கம் ரெண்டையும் சேர்த்து துடக்கம்ன்ட்டேன், சரிங்களா? ஒரு புதிய துவக்கம் ஒன்று வருதுன்னு வைங்களேன். அது எதுலையா வேணா இருக்கட்டுமே, ஜாப், பிஸ்னஸ், ரிலேஷன்ஷிப், லவ், ஃப்ரெண்ட்ஷிப், எதுவாகவே இருக்கட்டுமே. இப்போதைக்கு நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க, உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. வெளியில் சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி எனக்கு அமைஞ்சிருக்கு, இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்லாதீங்க. இந்த மாத பலனில் கூட அப்படி தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஸோ சொல்லாதீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்காக நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேங்க மேம், அப்போ அதையும் சொல்ல வேண்டாமா அவர்கிட்ட போய் அப்படின்னு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், ஏன்னா சன்ங்கிறது ஒரு நியூ பிகினிங். இப்போ ஒரு உறவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த உறவு வந்து நகரவே இல்லை அப்படின்னா இந்த வாரம் நகர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ அடுத்த நிலைக்கு அந்த உறவு போகலாம், சரிங்களா? அதையும் போய் யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த வாரம் கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்க வேண்டிய ஒரு வாரம். ஒரு சில விஷயங்களில் இதை நான் சரியான பாதையில் தான் இருக்கேனா அப்படின்னு நினைக்கிறீங்க, கேள்வி இருக்குது அப்படின்னா உங்கள் உள்ளுணர்வை நம்புங்க. உங்கள் உள்ளுணர்வு பிரகாரம் அது சரியான பாதையில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஆமாம் இருக்கீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது என்னவாகவே இருக்கட்டுமே, பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்குது, அதுதான் உண்மை. அதை நீங்கள் நம்புங்க. சன் வந்தாலே வந்து யூனிவர்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம், யூனிவர்ஸ் உங்கள் கூடவே இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? அதை நம்புங்க, ஓகேங்களா? கிளாரிஃபை கூட பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்கேன். நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணணுன்னா ரைடர் வெயிட் பக்கத்தில் வச்சுருக்கேன், கிளாரிஃபிகேஷனே பண்ண வேண்டாம், தெளிவாக இருக்குது. அது போக ரெண்டுமே வந்து மேஜர் கார்ட்ஸ். ஸோ முக்கியமான விஷயம் இந்த வாரம் நடக்கும், அதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. Challenge my universe for this week. Challenge. What is the challenge? சவால் என்ன இந்த வாரம்? Too many. இங்கே பாருங்களேன், சவாலில் ஜஸ்டிஸ் வருது. ஓ மை காட், இது நிறைய இருக்கு, எடுத்துக்க வேண்டாம். இங்கே பாருங்களேன், ஜஸ்டிஸ். இதுதான் எனக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓ மன்னிக்கணும், எனக்கு மயில் விழுந்தால் மனசு கேட்காது, ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஒரு முருக பக்தை, அது எப்படி மயில் விழுகலாம் இல்லையா? சரி, இங்கே தெரியுது அவங்களுக்கு. டு பி ஃபேர், நான் தொடங்கும்போது ஜஸ்டிஸை பற்றி தானே பேசுகிறேன். பாருங்கள், ஜஸ்டிஸ். யார் நேர்மையானவர், எது நியாயமானது, என்ன செஞ்சால் அது நியாயமானதாக இருக்கும்ங்கிறது தயவு செஞ்சு இந்த வாரம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சொல்வாங்கள்ல செந்தமிழில். ஓகே, இட் வாஸ் சேலஞ்ச் பிளேஸ். ஓ ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சேலஞ்சுங்கிறது இங்கிலீஷில் இந்த டிட்டர்மினேஷன், கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு விஷயத்தில் இருக்கீங்க, ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்க, ஓகேங்களா? அதுக்காக எல்லா முயற்சியும் போடணும். அந்த ஒரு இப்போ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இந்த விஷயத்தை நான் கையில் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த விஷயத்தில் நான் வந்து உறுதியாக இருக்கணும், சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அந்த உறுதிங்கிறது இந்த வாரம் கொஞ்சம் சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து யாரோ ஒருத்தர் அவர் கூட நீங்கள் டீல் பண்ணுறது கொஞ்சம் சவாலாக இருக்கும், அதுதான் உண்மை, சரிங்களா? அதனால தான் இங்கே டு பி ஃபேர் வருதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது, ஆனால் அது சப்போர்ட் பண்ணுறது சிரமமாக இருக்குது. ஐ மீன் அது ஒரு சவாலாக வந்து நிற்கும். நீங்கள் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணணும், ஒருத்தருக்காக பேசணுன்ட்டு நிற்கிறீங்க, ஆனால்
அதை நடத்துறதுங்கிறது உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் பிளான் போட வேண்டியது வரும். ஏன்னா இங்கே தெரியுது பாருங்கள், இது ஏதோ ஜாக்கால் மாதிரி தெரியுது, நரி மாதிரி. ஆனால் அது நரி இல்லை, அது பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது பார்த்தீங்களா. இன்னைக்கு அந்த ஒரு பிளான், ஒரு டாக்டிக், அந்த நாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அநேகமாக அந்த ஆள் வந்து ஐ மீன் மன்னிக்கணும், அந்த அந்த மனிதர் வந்து ஒரு நேக்கான மனுஷன் நினைக்கிறேன். அவரை டீல் பண்ணுறது உங்களுக்கு சவாலாக தான் இருக்கும் போல இருக்கு. அவரை தாண்டி ஒரு விஷயத்த பண்ணணும்னா அது உங்களுக்கு சவாலாக இருக்கும் போல தெரியுது. யாரோ ஒருத்தர் இருக்காங்க, உங்கள் குடும்ப உறுப்பினராக கூட இருக்கலாம், மனைவியாக இருக்கீங்கன்னா அது கணவராகவே கூட இருக்கலாம். சரிங்களா. ஏன்னா கிங் ஆஃப் பென்டிகல்ஸ்னால் கணவர், குயின் ஆஃப் பென்டிகல்ஸ்னால் மனைவி. ஐ மீன் உறவு அப்படின்ட்டு பார்க்கும்போது, எனர்ஜி அப்படின்ட்டு பார்க்கும்போது, உங்கள் நிலைப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருக்கிறதே இந்த வர சவாலாக இருக்க போகுது. அதையும் மீறி நீங்கள் நிற்க தான் வேணும். ஏன்னா டு பி ஃபேர்னு வந்திருக்கு, நீங்கள் நியாயமாக நின்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுதான் சவாலாக வரப்போகுது. அதை நீங்கள் அந்த சவாலை எதிர்கொண்டு நீங்கள் உங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கணும் இந்த வாரம். சரிங்களா. ஒரு சில பேர்த்துக்கு ஒரு மனிதர், அவர் யாராக வேணா இருக்கலாம், கணவன், அப்பா, எனக்கு கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்பான்னு கூட சொல்லுவோம், கணவர் சொல்வோம். ஸோ அவரே உங்களுக்கு சவாலாக வந்து நிற்கலாம். ஒரு சில பேர்த்துக்கு இப்போ ஜாபில் இருக்கீங்கன்னா அது பாஸாக இருக்கலாம், பாஸ், மேனேஜர். சரிங்களா. அவரை சந்திக்கிறது, அதாவது நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவர் என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு விஷயம் அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா ஹை ப்ரீஸ்டர்ஸ்னால் நம்ம சீக்ரெட்டுன்னு கூட சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லாமல் வச்சுருப்போம். இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள் அப்பா கிட்ட சொல்லலை, இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கணவர்கிட்ட சொல்லலை, அந்த மாதிரி இருக்கலாம். எப்படி சொல்லாமே இருக்கிறது அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கீங்களோ? சொல்லணுமே, ஆனால் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. இல்லையா. அப்பா ஸ்ட்ரிக்டான அப்பாவா? சரி, அவுட்கம் பார்த்துடலாம். பலன், யூனிவர்ஸ் அவுட்கம் ஃபார் திஸ் வீக் ப்ளீஸ். தேங்க்யூ. அவுட்கம், ஓ பென்டக்கிள்ஸ் நிறைய வருதே பார்த்தீங்களா. மறுபடியும் 6 ஆஃப் வான்ஸு இந்த மாத பலனில் வந்துச்சு தானே. 6 ஆஃப் வான்ஸ். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக கிடச்சிரும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு புதிய வாய்ப்பு வரதான் போகுது. ஏன்னா சன்லேயும் நம்ம அப்படி தான் பார்த்தோம், புதிய வாய்ப்பு வருது அப்படின்ட்டு. அது போக நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு அமைஞ்சிரும் இந்த வாரம். இப்போ அப்பா கிட்ட பேசுகிறீங்க, அவர் வந்து ஓகே சொல்வாரா அப்படின்னா, கணவர்கிட்ட பேசுகிறீங்க, அவர் ஓகே சொல்வாரா அப்படின்னா சொல்லுவார். 6 ஆஃப் வான்ஸ்ன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது, அங்கீகாரம், ஒத்துக்கிறது. இப்போ நம்ம ஒரு விஷயம் கேட்குறோம், அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னா அது 6 ஆஃப் வான்ஸ். ஓகேங்களா. ஜாப் கிடைக்குமா, இந்த அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், ரிசல்ட்லாம் வருமா, வரும். ஜாப் கிடச்சிருமா, கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு கார்டு தான் வந்து 6 ஆஃப் வான்ஸ். இந்த புதிய துவக்கம் வந்து கண்டிப்பாக வளரக்கூடியது, வளரும் தன்மையுடையது. இப்போ நீங்கள் ஒரு ஆக்சுவலி பேஜ் வந்தாலே அது மெசேஜுன்னு அர்த்தம். ஸோ ஒரு சில பேர்த்துக்கு வந்து மெசேஜ், இமெயில், எப்படி வேணாலும் இருக்கட்டுமே, லெட்டர், இல்லை நீங்கள் இதை கவரில் ஏதாச்சும் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, ஒரு கொரியர் அந்த மாதிரி, இல்லை ஒரு போஸ்ட் கார்டு அந்த மாதிரி, போஸ்டல் ஏதாச்சும் வரணும், கொரியரில் ஏதாச்சும் வரணும், ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வரணும். அந்த மாதிரி இப்போ விசாலாம் இது பண்ணணுன்னா என்ன சொல்கிறது, பாஸ்போர்ட், விசா அதெல்லாம் வந்து போஸ்ட்டில் தானே வரும். அந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆக மொத்தம் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் அங்கீகாரம் தேவைப்படுது, இந்த விஷயத்தை அவங்க வந்து ஒத்துக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் யாராவது மெசேஜ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வாய்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். சரிங்களா. கைடன்ஸ் பார்த்துருவோம். கைடன்ஸ் ப்ளீஸ் ஃபார் திஸ் வீக். Too many. Guidance please. Guidance.
கைடன்ஸ் ப்ளீஸ். 9 ஆஃப் கப்ஸ். ஓகே. பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்களேன் உங்கள் ஆசையை சொல்லி. எனக்கு இந்த ஆசை இருக்குது, நீங்கள் தான் நிறைவேற்றி கொடுக்கணும்னு கேளுங்களேன். ஏன்னா சில சமயம் 9 ஆஃப் கப்ஸ் வந்துச்சுன்னா நம்ம விஷை வந்து நம்ம யூனிவர்ஸ்கிட்ட சொல்லணும்னு அர்த்தம். சரிங்களா? உங்களுக்கு என்ன விருப்பமோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ, நிறைய ஆசை இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒன்றாச்சு இந்த வாரம் சொல்லுங்கள். சரிங்களா? எல்லாமே சொல்லிடாதீங்க. எல்லாமே யூனிவர்ஸ் கொண்டு வருமானா அது டவுட்டு தான். சரிங்களா? அதனால் ரொம்ப முக்கியமான ஆசை இல்லை, நீங்கள் ரொம்ப விருப்பப்பட்டு ஒரு கேட்குற ஒரு விஷயம் அப்படி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. எனக்கு இந்த ஆசை நிறைவேறணும், நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? அஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகே. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே. என்கிட்ட பர்சனல் ரீடிங்ஸ்க்கு வர்றவங்ககிட்ட நான் சில பேர்த்துக்கு நான் 55x5 சொல்லியிருப்பேன். நீங்கள் அதுவும் ஃபாலோ பண்ணலாம் இந்த வீக். அப்படி 55x5 ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த வீக்கே ஃபாலோ பண்ணும். இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தொடங்குறீங்க அப்படின்னா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை முடிச்சிடலாம் இல்லையா? அப்போ இந்த வாரத்தோட முடிஞ்சிடும்ல. சரிங்களா? ஏதோ இன்றைக்கி இதை சொல்லணும் அப்படின்னு தோணுது, அதனால் நான் சொல்கிறேன். 55x5 ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். நான் என்னோடய கிளைண்ட்ஸ் சில பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அது ஃபாலோ பண்ணுங்கள். அது வேணால் நான் இன்னொரு நாள் நான் வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? அது ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. கண்டிப்பாக சவால் இருக்குது அதை ஃபாலோ பண்ணணுன்னாலும். சரிங்களா? எதுவுமே இது சுலபமாக ஈஸியாக கிடச்சிடக்கூடிய விஷயம் இல்லை இல்லையா? எப்படி இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி எவ்வளோ தூரம் முயற்சி போடுறோமோ அது போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, ஹாப்பி வீக் அஹெட். அடுத்த ரீடிங்கில் சந்திப்போம். வணக்கம்.